ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இத்தன நாளா நான் வீடியோ போட்டுருக்கச்சே, நான் ப்ரீவியூ போட்டிருக்கேன், ரிவ்யூன்னு நான் குடுத்துருக்கேன். இப்ப முதல் தடவையா ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் நம்மளோட சேனல்ல வரப்போறா. அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் என்னோட ட்வின் பிரதர் ஆதித்யா. ஆதித்யா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். கிரிக்கெட் விளையாடுவான், கிரிக்கெட் பார்ப்பான். ஆனா அதிகமா விளையாட தான் செய்வான். இப்ப நான் ஆதித்யா கிட்ட I'll hand things over to him. அவன தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக I'll hand things over to him. ஆதித்யா, start off with you. Hi viewers, என் பேர் ஆதித்யா. As you can see, Indian fan at heart. செம்ம மேட்சாக இருக்க போது நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்லேயே இந்த ரெண்டு டீம்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா லுக்கிங் ஃபார்வர்ட் டு த கேம். எப்படி நீ என்ன நினைக்கிற பற்றி? நான் கிரிக்கெட் நியாயப்படி இந்தியா தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள நம்ம போயிடலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் லெவன்ல ஒரு மாற்றம் கூட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னா ரெண்டு டீமுக்கும் இருக்கு. இப்ப ஒரு 2 நாள் முன்னாடி ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி கன்சர்ன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா யாருமே அதை பத்தி போடல. இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பார்த்தேன். அது ஒரு வெரிஃபைட் ஸ்டேட்மெண்ட்டான்னு தெரியல. அதாவது ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜுரியை பத்தி அவ்வளோ பேசல. பீப்புள் திங்க் இஸ் ஓகே டு கோ ஃபார் திஸ் மேட்ச்னு நீ என்ன நினைக்கிற? ஆமாண்டா, நானும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஹார்திக் பாண்டியா என்னமோ அவரோட முட்டியை ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னமோ ஒரு இன்ஜுரின்னு நான் படிச்சோடனே நான் நினைச்சேன், என்னடா ஹார்திக் பாண்டியா போய் பெரிய மிஸ் ஆயிடுமே, அவருக்கு போய் இன்ஜுரின்னு சொல்றாங்க அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஹார்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ்லாம் பெரிய ஃபைனல் மிஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் எப்பயுமே இந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல தான் ஸ்டெப் அப் பண்ணி ஆடுவார் அவர். ஸோ ஐ டோன்ட் திங்க், பட் லெட்ஸ் ஹோப் ஹி ரிகவர்ஸ் பிஃபோர் த ஃபைனல்ஸ். தேவ் ஹேட் a few days. ஸோ ஐ திங்க் அவர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பட் அவர் இல்லைன்னா இட் வில் பி a big miss for India. சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டஃப் ஆகிடும். அதாவது அதுவும் அந்த சைக்காலஜியும் அதாவது அவர் விராட் கோலியோட அவர் தான் இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரெஷர் பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த டீம் காம்பினேஷனை பார்த்தா ஒரு 2 முடிவு எடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இல்லைன்னா, ஒருவேளை இப்ப ஹூ கேன் ரிப்ளேஸ் ஹர்திக் பாண்டியானா சில பேர் வாஷிங்டன் சுந்தர்ன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, இருக்கதே 4 ஸ்பின்னர், அதுக்கு மேல ஒரு 5 ஸ்பின்னர்ன்னு போட்டா ஃபார் பேட்டிங்னா இருக்கிற ஸ்பின்னர் மேல ஒரு ஸ்பின்னர் மேல கை வச்சே ஆகணும். இப்ப யார் மேல கை வைக்கலான்னு பார்த்தோம்னா, அக்ஷர் பட்டேலை டிராப் பண்ண முடியாது, ரவீந்திரா ஜடேஜா டிராப் பண்ண முடியாது, வருண் சக்கரவர்த்தியும் டிராப் பண்ண முடியாது. ஒரே ஒரு பிளேயரை தான் டிராப் பண்ண முடியும், அது குல்தீப் யாதவ். ஒரு சில பேர் சொல்லலாம், இல்ல அது நியாயமே இல்லாத ஒரு கால் குல்தீப் யாதவ் டிராப் பண்ண. ஆனா 4 ஸ்பின்னர் விளையாடுறதே ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தா துபாயில இது வரைக்கும் அது பெருசாலாம் பிரயோஜனம் பட்டது கிடையாது. இப்ப இந்த லெட் யூ டாக் அஸ் வெல் ஆஃப்டர் சூன். இப்ப இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அதோட எந்த ஸ்பின்னர் 2 விக்கெட்டுக்கு மேல ஒரு இன்னிங்ஸ்ல எடுத்திருக்கா? யாருமே எடுத்ததே கிடையாது. அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா உள்ள வந்தா குல்தீப் யாதவுக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தே ஆனும். நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல, ஐ டோன்ட் திங்க் குல்தீப் யாதவ டிராப் பண்றதுலாம் சான்ஸே இல்லை. நீ நீனே பார்த்திருக்க பல வருஷமா குல்தீப் யாதவ் ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல என்ன எஃபெக்டிவா இருந்திருக்காருன்னு, எஸ்பெஷலி இந்த ஓடிஐ ஃபார்மேட். அண்ட் எஸ்பெஷலி உனக்கு இந்தியன் டீம்ல இட்ஸ் யுவர் ஒன்லி லெக் ஸ்பின்னர். யூ கான்ட் டிராப் யுவர் ஒன்லி லெக் ஸ்பின்னர், ரைட்? ஸோ அதனால ஒன்லி லெக் ஸ்பின்னர்னா வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின் இருக்கச்சே, வருண் சக்கரவர்த்தி போடுறச்சே தானே தரணினா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப economy wise spinners have done well in Dubai. விக்கெட் எடுத்து they run through the opposition. நான் முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி பண்ணது கிடையாது. இப்ப
வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்துட்டார். அவர் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தட் மேட்ச். ஏன்னா 30 ஓவருக்கு அப்புறமா சேஸ் வந்து ரன் பால் தான் இருந்தது நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு. 7 விக்கெட் கையில வச்சிருந்தா. அதுக்கப்புறம் தான் வருண் சக்கரவர்த்தி ரன் த்ரூ தம். அது இப்ப ஸ்பின்னரை டிராப் பண்ணணும்னா அந்த பேட்டிங் அந்த பவுலிங்க்கு அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா டிராப் பண்ண முடியாது. அந்த விக்கெட் டேக்கிங் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் as of now with the mystery spin வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ண முடியாது. இப்ப குல்தீப் யாதவும் பிடிக்கும். பட் ஃபார் த combination of Team India with a star player like Hardik Pandya, if he were to be injured, வேற வழி இல்லையே. ஆமா, அது நீ சொல்ற மாதிரி அந்த குல்தீப் யாதவை டிராப் பண்ணி வாஷி ஆடுறது வந்து லைக் உங்களுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் கொடுக்கும். பட் வாஷி வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி டசன்ட் ஆஃபர் த சேம் திங் இல்லையா? வாஷி வந்து ஹார்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஐதர் ஹார்திக்கை டிராப் பண்ணிட்டு ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா கொண்டு வருவாங்க. இன் தட் கேஸ் உன்னோட பேட்டிங் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லைன்னா டு மேக் அப் ஃபார் தட் எண்ட் ஓவர் ஹிட்டிங் ஐ திங்க் இவர் ரிஷப் பந்தை கொண்டு வருவாங்க. பட் என்னன்னா ரிஷப் பந்த் he hasn't really played ரொம்ப நாளா விளையாடல ஒயிட் பால் கிரிக்கெட், எஸ்பெஷலி ஓடிஐ கிரிக்கெட். ஸோ அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நானா இருந்தா ஹர்ஷ்தீப் சிங் இல்ல ஹர்ஷித் ராணா கொண்டு வந்துருவேன். பிகாஸ் ஹார்திக் ரொம்ப பேட் பண்ணல. அவர் வந்து ப்ராபப்லி 1 or 2 games அட் மோஸ்ட் வந்து கடைசியில எண்ட்ல வந்து அடிச்சிருக்காரு பாகிஸ்தானுக்கு நேரம் அண்ட் ரீசென்ட்லி அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ ஐ திங்க் ஐ வுட் ப்ரிஃபர் தட் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரிஷப் பந்த் வந்து அவ்வளவு மேட்ச் விளையாடல, உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்த்தா, இப்ப ரிஷப் பந்த், பும்ரா, அஸ்வின் இப்ப ரிட்டையர் இருக்காரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் நிறைய மேட்ச் வெளியில உட்காந்துட்டு அவளை உள்ள கொண்டு வந்தா நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் as to whether perform or not. அந்த ஒரு ஸ்கில் லெவல்ஸ் இருக்கிறதுனால ரிஷப் பந்த் ஐம் ஷோர் பி ரிலீசிங் அ சான்ஸ் டு பிளே. ஆனா அந்த ரிஸ்க் ஆஃப் 1 சீமர் 4 ஸ்பின்னர்ஸ் வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்ப வருண் சக்கரவர்த்தி அத்தோட வேற யாரு, அதுவும் இந்த ஆஸ்திரேலியா மேட்ச்ல மாதிரி அவ்வளோ திரும்பவும் இல்லைன்னா ஸ்லோவா இருக்கும் துபாய். அவ்வளோ ரன் த்ரூ த ஸ்பின்னர்ஸ் வில் நாட் ரன் த்ரூ. அப்ப ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி வந்து போன மேட்ச் மாதிரி இஃப் ஹி டஸ் நாட் ரன் த்ரூ த அப்போனன்ட், விச் பவுலர் ஷமி ஒத்தர் தான் he will do the striking ability. போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார். அதை தவிர will the others really run through the opposition? இப்ப குல்தீப் யாதவ் இப்ப அவுட்புட்டை பார்த்தா, நான் கேப்பபிலிட்டி தகுந்த மாதிரி நான் பேசல, அவுட்புட்டை பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஒத்தர் தான் அதிகமா ஃப்ரம் அ ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூ விக்கெட் எடுக்கிறார். அக்ஷர் பட்டேல், ஜடேஜா எப்பயுமே கண்டெய்னிங் பவுலர்ஸ் தான். எனக்கு வந்து அந்த ரிஸ்கி எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் ரெண்டாவது காம்பினேஷன் என்ன சொல்ல பார்த்தேன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா 5 ஓவர் தான் போடுற, அந்த 5 ஓவர் வந்து ஒன்றும் பெருசாலாம் அமைய மாட்டேங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த விக்கெட் டேக்கிங். பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு மேட்ச் எக்கனாமிக்கலா போட்டு விக்கெட்டும் எடுத்துரு. அதை தவிர எனி எஃபெக்டிவ்னஸ் when he has bowled no. அதனால மேபி if they're looking to prioritize their batting or thinking okay ஒரு பவுலர் இன்னொரு பவுலர் வச்சுக்கலாம், வாஷிங்டன் சுந்தர் யூ கேன் பிளே ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னாலும் ஒரு 5 ஓவர்ல ஒரு 27, அதுதான் ஹர்திக் பாண்டியா கொடுக்கிறார். வாஷிங்டன் சுந்தரும் அப்படி கொடுக்கலாம். then you have still got a batsman and your team combination is not taking it. இல்லைன்னா I don't think they will do this. ரிஷப் பந்த் instead of ஹர்திக் பாண்டியா அந்த 5 பவுலரை வச்சே ஓட்டிடலாம் நினைக்கலாம். அது ஒரு பெரிய ரிஸ்க் இன் மை வியூ because they do not have a second spinner. அதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து இப்போ I don't think this will be the case. ரெண்டாவது இன்ஜுரி கன்சர்ன் இன்னைக்கு தான் வந்தது. விராட் கோலி வந்து பந்து முட்டியில அடிச்சுதான், அதனால்தான் அவருக்கு வந்து there is one injury scare, but I don't think he will miss the match. நீ என்ன நினைக்கிற? இல்லடா, விராட் கோலி மாதிரி அந்த மாதிரி லெஜெண்ட்லாம் முட்டில அடி வாங்கி அடிபட்டுச்சுன்னு ஃபைனல்ல மிஸ் பண்ண மாட்டாரு. இஸ் நாட் தட் டைப் ஆஃப் பிளேயர். இஸ் a legend, he won't do that. But I think he'll play the finals. ஏன்னா it shouldn't be that bad. We've never heard of Virat Kohli missing a final because முட்டில அடி வாங்கினால. பட் நீ சொல்ற மாதிரி ஐ திங்க் மேபி அந்த ரிஷப் பந்த் டு பிரிங் இன் ரிஷப் பந்த் there's a chance of possibility. ஏன்னா அவரை மாதிரி ஒரு ப்ரெஷர் பிளேயர் வந்து ஐ திங்க் ஹார்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணியானா ரிஷப் பந்துக்கு தான் அந்த அந்த
கேம் சேஞ்சிங் அபிலிட்டி இருக்கு டுவர்ட்ஸ் ஹர்திக் தி பாண்டியாவுக்கும் இருக்கே கேம் சேஞ்சிங். சரி, அவர் ஹர்திக் பாண்டியா in my view in pressure is the closest to Virat Kohli that we have got. ஐம் சேயிங் நீ வந்து இப்போ ஹார்திக் பாண்டியா விளையாடலன்னு வச்சுக்கோயேன், அப்ப வந்து ரிஷப் பந்த் இஸ் த ஒன்லி பிளேயர் ஹூ கேன் கம்பேர் இல்லையா? வேற ஸ்குவாட்ல யாரும் இல்ல ஹார்திக் பாண்டியா மாதிரி பால் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியோட எண்ட்ல. அண்ட் யூ சீன் இந்த ஆல் தீஸ் மேட்சஸ் சோ ஃபார் 280 has been the par score இல்லையா? ம். 280 என்னன்னா அதுவும் 280 கூட இட்ஸ் a struggle, teams have struggled ஆமா, to ஆனா get. அதான் பாஸ் ஸ்கோர்னா you need 280 to win. அதுதான் So that goes to show நீ winning கடைசி score சொன்னோம். அந்த 20-30 runs கடைசியில someone has to hit you in the end, right? அந்த ஹார்திக் மாதிரி பிளேயர் தான் will get you those runs. So அதனால that goes to show இல்ல ஹார்திக் பாண்டியா எவ்வளவு பெரிய மிஸ்ன்னு. And like how important he is for India as a champion player, bowler. As a bowler நீ வந்து சொல்லுவ இந்த மாதிரி அவரோட bowling சரிப்பட்டு வராது. இத்தனை ஒரு வருஷமா நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் bowling சரிப்பட்டு வரல. ஒரு வருஷமா The crucial wickets, especially in the mid overs, he gets you those crucial wickets. And batting we don't need to say, obviously we have the record, but just goes to show Hardik Pandya mari player India ku vandu they need. But I think you can't risk that going without a fast bowling option. நீ என்ன சொல்ற? அதான் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்ன எடுக்கலாம், என்ன எடுக்க போறான்னு நம்ம பார்க்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் I would, if there's a case where Hardik Pandya is not fit, I play Washington ahead of him and play Arshdeep ahead of Kuldeep. அவ என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். இப்போ நியூசிலாண்டுக்கு வந்தோம்னா Matt Henry, in my view, there's a greater chance of him missing this final than Hardik Pandya. ஆனா இப்ப Hardik Pandya பத்தி அவ்வளோ பேச்சு வரல. மேட் ஹென்ரி பத்தி தான் அந்த செமிஃபைனல்ல இருந்தே பேச்சு போயிட்டு இருக்கு. அவர் இன்ஜோர் ஆயிட்டர், மேட்ச் விளையாட மாட்டார்னா இந்த ரெண்டு சீமர் ஜேக்கப் டஃபி, நேத்தன் ஸ்மித், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளாஸ் ஆஃப் மேட் ஹென்ரிய மேட்ச் பண்ண முடியுமா? மேட்ச் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா that will affect them. ஏன்னா கைல் ஜேமிசன் இஸ் a single face bowler. அவரோட நியூசிலாண்டோட ப்ளூ பிரிண்டே என்ன, முதல் 40 ஓவர்ல ஓட்டிடலாம். we've got the bowling to do well in 40 overs. ஓட்டிடலாம் இல்லை, they've got the bowling to do well. இப்ப இந்தியா மாதிரி ஒரு டீமை ஸ்பின்னால வச்சு அடிக்க முடியாது. ஆனா அவ என்ன இருக்கு இதுனா ஃபாஸ்ட் bowling வச்சு 10 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஃபாஸ்ட் bowling வச்சு 10 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு then you got the economical spinners. It works against other teams, especially in the middle overs against other teams. ஆனா கடைசியில எப்பயுமே இந்த அட்டாக்கை பார்த்தா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஒரு பேஸ் அட்டாக்கா தான் இருக்கு கடைசி போலிங்னு பார்த்தா. நீ என்ன நினைக்கிற? how do you think Jacob Duffy or Nathan Smith playing? Nathan Smith தான் விளையாடுவார் instead of Matt Henry. If that's the case, how do you think it'll affect things? I think Matt Henry வந்து நியூசிலாந்துக்கு he's been a great bowler over the years, especially நீ வந்து பாஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இட் வில் பி அ வெரி பிக் மிஸ் ஃபார் நியூசிலாந்து நான் நினைக்கிறேன். பட் நீ நியூசிலாண்டை பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரெண்டு அந்த பவுலிங் நியூ பாலோட கொஞ்சம் அந்த வில் ஓவர் ஒர்க் அண்ட் மேட் ஹென்ரி ரெண்டு பேரும் கொஞ்சம் இந்தியாவை ட்ரபிள் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர ஸ்பின் அட்டாக் ரொம்ப டெட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இஸ் அ பார்ட் டைமர். இவர் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து இஸ் ஆல்சோ அ பார்ட் டைமர். அண்ட் மிச் சாண்ட்னர் விக்கெட் டேக்கிங் அவர் எக்கானமியா போடுவாரே தவிர விக்கெட் டேக்கிங் பவுலர்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரு பவுலர்னு சொல்ல மாட்டேன். நம்ம பேட்டிங் நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங், செம பேட்டிங். நம்ம பிளேயர்ஸ்க்கெல்லாம் இந்த அட்டாக் இட் ஒன்ட் ட்ரபிள் தெம்னு எனக்கு தோன்றது. கரெக்டா சொன்னேன். ஐ அக்ரி வித் வாட் யூ செட். நான் அந்த போன வீடியோலையும் அப்படிதான் சொல்லியிருந்திருக்கேன். இந்த நியூ பால் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியில மட்டும்தான். இப்ப கம்பேரிங் த 2 11s பார்த்தோம்னா நான் என் ப்ரீவியூல என்ன சொன்னேன்னா டாப் 4 கெட்டிங் டு 52 for 1. அது வந்து ரெண்டு டாப் 4மே ஈக்குவல். மிடில் ஓவர்ஸ்ல பேட்ஸ்மேன் நாட் கெட்டிங் பாக் டவுன் அகேன்ஸ்ட் ஸ்பின். அது வந்து இந்தியா காட் த அட்வான்டேஜ். ஸ்பின்னர்ஸ் டு பவுல் எக்கனாமிக் தான் இந்தியன் ஸ்பின்னர்ஸோட யாருமே கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு அஃபென்சிவ் கியர், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலருக்கு அஃபென்சிவ் கியர், உனக்கு குல்தீப் யாதவுக்கும் அஃபென்சிவ் கியர் இருக்கு. ஒரு எட்ஜ் ஐ வுட் சே இப்ப நான் பங்களாதேஷ்க்கும் அவளுக்கு எட்ஜ் கொடுத்தேன், பாகிஸ்தானுக்கும் அவளுக்கு எட்ஜ் கொடுத்தேன்,
த ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் வித் த ஃபாஸ்ட் bowlers கண்டிப்பா நியூசிலாண்டுக்கு எட்ஜ் இருக்கு. நான் வந்து அந்த ஆஸ்திரேலியா மேட்ச்ல இப்ப அந்த ஸ்பென்சர் ஜான்சனையும் இந்த பென் டுவார்ஷஸையும் கூட்டி போட்டாலே ஒரு ஷம்மியோட ஸ்கில் லெவலுக்கு வருமா வராது. அதனாலதான் இந்தியா வந்து இந்தியாவுக்கு எட்ஜி கொடுத்தேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அவ வந்து 2வது ஃபாஸ்ட் போர்ட்லயே விளையாட்ட. இப்ப வாட் ஆர் யோர் தாட்ஸ்? நீனும் நினைக்கிறியா நியூசிலாண்ட காட்ட பெட்டர் ஃபாஸ்ட் போலர் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி தென் இந்தியா நினைக்கிறியா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா லுக், நம்ம வந்து முகமது ஷமின்னு அவரை பத்தி இவ்வளவு சொல்றோம். பட் முகமது ஷமி இஸ் நாட் த சேம் முகமது ஷமி as he was in that வேர்ல்ட் கப். ஏன்னா அவர் இன்ஜரி கன்சர்ன்ஸ்லாம் ரொம்ப அவளை வந்து இது பண்ணிருக்கு. இட்ஸ் செட் him back a bit and he hasn't bowled that well. He's been bowled all right considering I would say considering the injury as bowled well. 5 wicket against Bangladesh and 3 wicket அவர் ஆஸ்திரேலியா கிட்ட எடுத்ததுதான் I thought it's a telling contribution in that match. ஸ்பின்னருக்கு வந்து தோற ஒன்றும் பெருசாலாம் அது இல்லைன்னு run through. will he cause impact with the new ball? Yes, obviously he's a legendary bowler. You can't rule him out. But currently going off current form and recency நீ பாத்தீங்கன்னா ரொம்ப நியூசிலாந்து ட்ரபிள் பண்ற மாதிரி பவுலிங் நம்மகிட்ட இல்ல. You mean the fast bowling front? ஃபாஸ்ட் bowling, even spinners அவங்கள ஈஸியா ஸ்பின்னர்ஸ் விளையாடுற, லைக் they are all good players of spin. ஆனா சக்கரவர்த்திக்கு பட்டுதுன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப if you are comparing the edge, I am not, இப்ப you're entitled to your opinion. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப comparing the two teamsனா top 4 equal, middle order batting India have got more than New Zealand. They're able to counter the spinners that New Zealand haven't பார்த்தா. இப்ப நியூசிலாந்து பேட்ஸ் நம்ம பார்த்தாமே, இந்த இப்ப ஆஸ்திரேலியா அந்த இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் சர்ஃபேஸ் மாதிரி இருந்தா அவ்வளோ திரும்பல, ஸ்லோவா இருந்தது, அவ்வளோ திரும்பல. So will Varun Chakravarti will he run through as much on that kind of a surface ன்னு சொல்ல முடியாது. But Indian spinners can use that surface better than New Zealand spinners, despite New Zealand spinners can also bowl well on it. So other content what are See, நம்மகிட்ட obviously our spinners are, we've got probably the best spin attack in the whole tournament by far. Okay, நம்ம வந்து அருண் சக்கரவர்த்தி தெரியும், ஆஃப் லேட் he's been running through teams and Kuldeep Yadav, you know how legendary bowler, பல வருஷமா குல்தீப் யாதவ் வந்து has been delivering for India time and again. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா ரெண்டு பேருமே நல்ல ஹேண்டி பவுலர்ஸ் தான் சொல்லுவேன் and get the key wickets. பட் என்னன்னா எனக்கு என்னமோ தோன்றது, அந்த பேட்டிங் தான், ரெண்டு டீமோட பேட்டிங் தான் டிசைட், இந்த மேட்ச் டிசைடரா இருக்க போகுதுன்னு. ஏன்னா ரெண்டு டீமுக்குமே நல்ல பேட்டிங், செம பேட்டிங் டெப்த் இருக்கு. எல்லாரும் நியூசிலாந்து நீ பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. வேற வில் யங்கும் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே கம்மிங் ஆஃப் செஞ்சுரி. ஸோ அதனால அண்ட் கிளென் பிலிப்ஸ், டாம் லேத்தம், they can play those and the vital knocks at the end as well. So another batting is what's going to be the decider and it's going to be a very tight game தோன்றது. என்ன நினைக்கிற? அதாவது நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒன் லாஸ்ட் திங் நியூசிலாந்து என்னன்னா, அவ வந்து டாம் லேத்தம் மே நாட் ஹவ் செட் திஸ் இந்த வீடியோல, பட் திருப்பியும் நான் சொல்லுவேன், இப்போ போன வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன். டேரல் மிச்சலா நம்பர் 4 விளையாடி டாம் லேத்தம் நம்பர் 5 இருக்கிறா. டாம் லேத்தம் பவர் ஹிட்டர் கிடையாது. இப்ப அந்த ஹையர் ஸ்கோரிங் வென்யூஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்னா, போன மேட்ச் கிளென் பிலிப்ஸ் அந்த 49 ரன் அடிக்கலைன்னா அந்த 360க்கு நன்னாவே கம்மியா வந்திருக்கும். ஏன்னா டேரல் மிச்சேல் ஆரம்பத்துல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறமா he can explore 49 ரன் அடிச்சுட்டார். அதுக்கப்புறம் டாம் லேத்தம் நாட் அ பவர் ஹிட்டர், மைக்கேல் பிரேஸ்வெல் நாட் அ பவர் ஹிட்டர், மிச்சல் சாண்ட்னர் நாட் அ பவர் ஹிட்டர். அதனாலதான் அந்த கிளென் பிலிப்ஸ் 49 ரன் அடிச்சதுனாலதான் அந்த 360 வந்தது. இந்த கேஸ்ல ஒரு 280 அடிச்சாலே இட் கேன் பி அ வின்னிங் ஸ்கோர். அதனாலதான் இப்ப டாம் லேத்தம் நம்பர் 5ல வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட திருகி விளையாடினாலும் அது ஒன்றும் ஒரு பெருசாலாம், ஐ திங்க் இட் கேன் கோ வெல் ஃபார் பெட்டர் ஃபார் நியூசிலாந்து இன் திஸ் கேஸ். அப்புறம் கடைசியில வந்து கைல் ஜேமிசன் கடைசியில போட்டா அடிதான் வாங்க போறேன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன்.
ஆனா அவரோட முதல் 5 ஓவர்ல கேன் ஹி ஸ்ட்ரைக் வித் த நியூ பால் தான் பார்க்கறா. தே வில் மச் ராதர் பிளேயிங் இன் a venue like this than in Lahore, where with the lack of death bowling, மேட் ஹென்ரியும் விளையாடாத டாம் லேத்தர் நம்பர் 5 இறக்கியிருந்தானா, they'd much rather play in a mid to low scoring venue than a high scoring venue. ஓ ஆமாண்டா. இவர் வேற டேரல் மிச்சல் வேற இருக்காரு. இந்தியாவுக்கு நேரம் மேட்சுக்கு மேட்ச் அடிப்பாரு, செஞ்சுரி அடிப்பாரு. ஸோ அவரும் இருக்காரு. ஸோ அதனால நியூசிலாண்டோட பேட்டிங் லைனப் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் சம்திங் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட். நம்ம பாகிஸ்தானுக்கு நேரம் பண்ண மாதிரி மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சே நம்ம வந்து அசால்ட்டா லூஸ்ல விடக்கூடாது. தே வில் டெஃபினெட்லி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தோஸ் மிடில் ஓவர்ஸ். ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் டைட்டா இருக்கணும். நம்ம ஸ்பின்னர்ஸ் ஹேவ் டு பி டைட் அண்ட் அப் ஃப்ரண்ட் நியூ பால் அட்டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபியூ விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தே ஆனும். ஸோ நீ சொன்ன மாதிரி அந்த துபாயில வந்து 280க்கு மேல அடிச்சு இந்தியா 5வது மேட்ச் விளையாட போறாங்க இந்தியன் டீம் துபாயில, அதே வென்யூல. ஸோ 280க்கு மேல ஒரு ஸ்கோர் நம்ம பார்க்கல. ஆக்சுவலா 280 இஸ் அ குட் ஸ்கோர். 260க்கு மேலேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க டீம்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ 280 இஸ் வின்னிங் ஸ்கோர். நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஸோ அதுலதான் ஹார்திக் பாண்டியா மாதிரி பிளேயர் at the end to hit those extra 20 runs will be if he is not playing will be a big miss in தோன்றது. ஏன்னா நியூசிலாந்து have that firepower in Daryl Mitchell, Glenn Phillips and Tom Latham as well. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இருந்தாலும் இல்லாட்டாலும், ஈவன் இஃப் போத் டீம்ஸ் பிளே தேர் ஃபுல் ஸ்ட்ரெங்த் 11, ஆப்ஜெக்டிவ்லி நான் எட்ஜி கொடுத்துட்டேன். அதாவது என்னதான் சொன்னாலும் India have got the edge in all the metrics bar one, which is the fast bowling, striking, up frontingங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் it is objectively undeniable. இப்போ நியூசிலாந்து வந்து I'm not saying that they can't manage at this venue. அவ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மிட் டு லோ ஸ்கோரிங் வென்யூல தான் I feel they will fare better with this squad than ஒரு லாகோர் மாதிரி ஒரு பிச்சு. ஸோ இந்த லுக்கிங் அட் என்ன சொல்றது, இந்த ரெண்டு இதுவும் பார்த்தோம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா காட் த எட்ஜ் கோயிங் டு திஸ் ஃபைனல். நம்ம ரெண்டு பேருக்கும் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ யாருக்கு எட்ஜ் கொடுக்க போற? ஆப்வியஸ்லி ஆன் பேப்பர் இந்தியா தான் சொல்லுவேன், சிம்பிளி பிகாஸ் ஆஃப் தட் பேட்டிங் டெப்த் as well as அந்த நியூசிலாண்டோட பவுலிங்கை கம்பேர் பண்ண அந்த மேட்சப்ஸ் எல்லாம் பார்த்தா இந்தியா தான் தே ஹேவ் சொல்லுவேன். பட் சொல்ல முடியாது, நியூசிலாந்து மாதிரி டீம் செமிஃபைனல்ல ஃபைனல்ல வச்சே தே ஆர் வெரி டாக்டிக்கலி குட் அண்ட் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏ கேம். ஸோ அதனால செம மேட்சா இருக்க போகுது. டெஃபினட்டா இட் வில் பி அ குட் ஒன் டு வாட்ச். ஐ என்ஜாய். நான் ஹோல் மேட்சை பார்க்க போறேன் சண்டே இன்னைக்கு. ஸோ நீ என்ன நினைக்கிற, யார் வின்னு உனக்கு? இந்தியா தான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்தியா தான். எனக்கும் இந்தியா தான் வின். ஆப்வியஸ்லி வி வாண்ட் இந்தியா டு வின். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதான் இந்த வீடியோ, இந்த ப்ரீவியூ, அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம வருவோம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் அனுப்புங்க. Rebels is my opinion. What's yours?